சீவக சிந்தாமணியில் ஒரே ஒரு பாடலுடைய பாடலும் பொருளும் பார்க்கும். இது இந்த உலகத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொதுவானது. இது அப்படி ஒரு பாட்டை அமைச்சிருக்கார் திருத்தக்க தேவர் என்பவர். சச்சந்தனும் விசையையும் திருமணம் புரிந்து இன்பம் துய்த்து கொண்டிருக்கிறார். நாட்டை ஆளும் பொறுப்பை, ஏமாங்கத நாட்டை ஆளும் பொறுப்பினை அமைச்சருக்கு வழங்கிவிட்டார் கட்டியங்கார். அப்பொழுது நிமித்திகன் அரசனுக்கு அறிவுரை கூறுகிறார். நிமித்திகனோட செயலே அதான். அரசன் இது மாதிரி இன்பம் துய்த்து கொண்டே இருக்கக்கூடாது, நாட்டை மற்றவற்றை ஒப்படைக்கக்கூடாது, அரசாட்சி நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்று பல தொன்மங்கள்லாம் எடுத்து கூறி அவர் சொல்கிறார். அப்பொழுது அரசன் பதில் சொல்கிறது தான் மிகவும் முக்கியமான பாடல் அமைஞ்சிருக்கு. அளந்துதான் கொண்டு காத்த அருந்தவம் உடைய நீரார்க்கு அளந்தன போகமெல்லாம் அவரவர்க்கு அற்றையினாலே அளந்தன வாழுநாளும் அது என உரையவென்றான். விலங்கொலி மணிகள் வேய்ந்து விடுசுடர் இமைக்கும் பூனான். அப்படி மணிகள் போட்டு அது நல்ல ஆபரணங்கள் என்கிற சச்சந்தன் சொல்கிறானா, அளந்துதாம் கொண்டு காத்த அருந்தவம் உடைய நீரார்க்கு அளந்தன போகமெல்லாம் அவரவர் கற்றையினாலே. இந்த உலகத்தில் நாம் மாதா உடைய கர்ப்பத்தில் பிறப்பு எடுக்க தொடங்குறோம் இல்லையா, கருவுறுத்து அந்த நாளே பிரம்மதேவன் வஜ்ரத்தை கொண்டு எழுதி வைத்து விட்டாராம். என்னன்னா போகம்னா இன்பம் துய்த்தல். தன் மனைவியோடு இன்பம் துய்ப்பது இவ்வளவு நாட்கள் தான், இவ்வளவு ஆண்டுகள் தான், இவ்வளவு நிமிடம் என்று வரையறுத்து வைத்து விட்டார். அதே போல் அவருடைய வாழ்நாள் வரையறுக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்து யாராலும் மீள முடியாது என்பதை இந்த பாடலில் சொல்லி, அதனால் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம்ப்பா, நான் எல்லாம் தெரிந்தவன் தான் என்று நிமித்தங்களுக்கு பதில் சொல்கிறான். அரசன் சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த போகம்னா இன்பம் துய்ப்பது, வாழ்நாள் அவரவருக்கு வாழ்நாள் இருக்குது. அந்த வாழ்நாள் மாதாவுடைய கருவில் உற்பத்தியாகிற போதே நமக்கு பிரம்மதேவன் வஜ்ரத்தை கொண்டு எழுதி வைத்து விட்டார் என்று சொல்கிறார் ஆசிரியர். மிக அருமையான இது. இந்த பாடல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொருந்தும். இது அப்படி ஒரு பாடலை இந்த திருத்தக்க தேவர் நாமகள் இளமகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாட்டு 213வது பாட்டு. வணக்கம்.